சாயி ராமாயணம் அத்தியாயம் 47 பாம்பும் தவளையும். ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி, ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி, ஸ்ரீ குரு மகாராஜனே போற்றி, குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். எந்த முகத்தை ஒரு கணம் பார்த்தாலே அனந்த ஜென்மங்களில் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் அழியுமோ, எந்த வதனம் பரமானந்தத்தின் பிறப்பிடமோ அந்த மங்களகரமான சாயியின் முகம் புனிதமானது. சாயியின் கிருபை கூர்ந்த கண்வீச்சு கர்ம பந்தங்களிலிருந்து உடனே விமோசனம் அளிக்கிறது. ஆத்மானந்த புஷ்டியை பக்தர்கள் ஒரு கணமும் தாமதமின்றி பெறுகின்றனர். இவருடைய கிருபை கூர்ந்த கண் பார்வைக்கு எதிரில் கர்மங்களும் அகர்மங்களும் முடிச்சு அவிழுமோ, அவருடைய அருளெனும் சூரிய ஒளியில் உலகியல் வாழ்வெனும் மின்மினி பூச்சி ஒளி இழந்து போய் காணாமல் போகிறது. உலக மக்களின் பாவங்களையெல்லாம் கங்கை நதி கழுவி தள்ளுகிறாள். இச்செய்கையால் தானே மாசடைகிறாள். தன்னை அந்த அசுத்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் பொருட்டு சாதுக்களின் பாத தூளிக்காக கங்கை ஏங்குகிறாள். ஓ, எப்பொழுது சாதுக்கள் என்னுடைய கரையில் திருவடி பதிப்பார்கள், எப்பொழுது அவர்கள் என்னுடைய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வார்கள் என்று கங்கை ஏங்குகிறாள். அவ்வாறு நடைபெறாவிட்டால் தன்னுடைய பாவங்கள் விலக வழியில்லாமல் போகும் என்பதை அவள் நிச்சயமாக அறிவாள். சான்றோர்களே, அது மாதிரியான சாதுக்களில் மகுடம் அணியாக சமத்த சாயியின் திருவாய்மொழி இது என்பதை நன்கு அறிந்து தூய்மை அளிக்கும் இக்கதையை மிகுந்த பயபக்தியுடன் கேளுங்கள். இக்கதையின் மகத்துவம் என்னவென்றால், கேட்பவர் ஞானியாக இருப்பினும் அஞ்ஞானியாக இருப்பினும் கேட்பவரின் கர்ம பந்தங்களை அறுத்து வீழ்த்தும் பரம பாவனமான கதை இது. எல்லாருடைய கண்களின் ஒளியும் எல்லாருடைய காதுகளின் ஒளியுமான சாயி தாமே என்னுடைய இதயத்துள் புகுந்து கொண்டு இக்கதையை சொல்கிறார். மகானு பாவரான சாயி அவரே சொல்லும் கதையின் அற்புதத்தை கேட்டு கதை கேட்பவர்கள் மெய்மறந்து போவார்கள். அன்பால் விளையும் அஷ்டமா பாவம் அவர்களை ஆட்கொள்ளும். இக்கதை சாயியின் நேரடி திருவாய்மொழி. இதனுடைய தாத்பரியத்தின் மீது கண் வைத்து நுண்பொருள் உணர்பவர் செய்தற்குரிய கடமையை செய்து முடித்தவர் ஆவார். கதை கேட்பவர்களே, என்னுடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பீர்களாக. நான் தான் இக்கதையை சொல்லுபவன். ஆயினும் நான் சாரம் அறிந்து ஈடுபாட்டுடன் சொல்லாவிட்டால் நானும் உங்களுக்கு சமானமாகி விடுவேன். கதை சொல்லும் தகுதியை இழந்து விடுவேன். பக்தர்களின் பால் சாயி வைத்திருந்த பிரேமையை ஞாபகப்படுத்தி கொள்ளும் போது மனம் தன்னுடைய இயல்பை மறந்து விடுகிறது. உலக வாழ்க்கையின் நடுக்கம் மறைந்து சாந்தி பிறக்கிறது. இதைவிட பெரிய லாபம் ஏதுமுண்டோ? கதை கேட்பவர்களே, முன்பு சொன்ன கதைக்கும் இந்த கதைக்கும் உண்டான தொடர்பை கவனத்துடன் கேளுங்கள். மனம் சிதறாமல் கேட்டால் உங்களுடைய ஜீவன் திருப்தியடையும். கடந்த அத்தியாயத்தின் முடிவில் ஆடுகளின் கதையை கேட்டீர்கள். பாபாவுக்கு ஆடுகளின் மீது ஏற்பட்ட பிரீதி பற்றியும் அவற்றின் பூர்வ ஜென்ம வரலாறு அவருக்கு ஞாபகம் வந்த விவரத்தையும் கேட்டீர்கள். அந்த கதையைப் போலவே பணத்தாசை எவ்வாறு மனிதனை பரம அவஸ்தைக்குள்ளாக்கி அதல பாதாளத்தில் வீழ்த்துகிறது என்பதை விளக்கும் இந்த கதையை கவனத்துடன் கேளுங்கள். சாயியே பூரணமான அருள் நோக்குடன் ஒன்றன் பின் ஒன்றாக எந்த கதையை சொல்ல வேண்டுமென்று சூசகமாக தெரிவித்து கதை கேட்பதில் தடங்கள் ஏதும் வராமல் செய்கிறார். இதனால் கேட்பவர்களின் சுகமும் திருப்தியும் அதிகமாகின்றன அல்லவோ? கதையை சொல்லுபவரும் விவரணமும் சாயியாக இருக்கும்போது இந்த ஹேமாட் பந்துக்கு இங்கு என்ன வேலை? அது வெறும் புனைப்பெயர் அன்றோ? சாயி கதை என்னும் சமுத்திர கரையில் உட்கார்ந்திருக்கும் நாம் கதைகளுக்காக கல்லுடைத்து கஷ்டப்பட வேண்டுமா என்ன? கற்பக விருட்சத்தின் கீழ் அமர்ந்திருப்பவரின் ஆசை உதித்த கணமே நிறைவேறும் அன்றோ? சூரியனின் இல்லத்தில் விளக்கை பற்றி எவராவது கவலைப்படுவாரா? நிரந்தரமாக தேவாமிர்தத்தை அருந்தி கொண்டிருப்பவருடைய மனதில் விஷத்தை பற்றிய எண்ண அலைகள் எழுமா? சாயியை போன்ற தெய்வம் நம்மை என்றும் காத்து அருள் செய்யும் போது அமிர்தம் போன்று இனிக்கும் கதைகளுக்கு நமக்கென்ன பஞ்சம்? உங்கள் இதயம் திருப்தி அடையும் வரை கதைகளை ருசித்து அருந்துங்கள். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.